வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்தை லீட் பண்ணி இயக்கியிருக்காங்க வனிதா விஜயகுமார் அவர்கள். அண்ட் இந்த படத்தை மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட், அப்புறம் ஷக்கீலா, அப்புறம் வந்து கிரண் ஒரு சின்ன பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கணேஷ்கார், அப்புறம் வந்து ஆர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து படம் கான்ட்ரவர்சி ஆச்சோ இல்லையோ, இந்த படத்தில் வந்து வனிதா பயங்கரமாக கான்ட்ரவர்சி ஆனாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனாமே அன்றைக்குமே பயங்கரமானாங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் இளையராஜா இழுத்து விட்டது. இளையராஜா இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க வீட்டுக்கு நான் வந்து மருமகளாக போக வேண்டியது அப்படின்னு குண்டு தூக்கி போட்டாங்க. அன்றைக்கி பற்றிக்கிச்சு இந்த படம். ஸோ இவங்க இந்த படம் எப்படி வந்திருக்கு, உண்மையாகவே இது அடல்ட் ஃபிலிமா அப்படின்லாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம் இந்த ரிவ்யூவில். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, கல்யாணமான வனிதா அண்ட் ராபர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 40+ ஆகிடுது. அப்போ வந்து குரூப் ஆஃப் ஆன்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி, நீ ஏன் இன்னும் 40 ஆயிடுச்சு குழந்தை பத்துக்கல அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. எப்படி அப்போ தான் ஃபஸ்ட் டைமே கேட்குறாங்க, அதாவது 40 ஆயிடுச்சேப்பா, ஏன் இப்போ உனக்கு இன்னும் குழந்தை பத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கேள்வி எப்போ கேட்டிருக்கணும், சராசரியான ஒரு வயசு, ஒரு பொதுவாக இந்த ஏஜ் கிராஸ் பண்ணும்போது பொதுவாக லேடிஸை பார்த்து கேட்குறதுனா ஒரு 30 வயசு, ஒரு 28 வயசுக்கு மேலே கேட்பாங்க. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு கேட்குறதே 40 வயசில். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு 25 வயசுலலாம் கேட்குறாங்க, அது அடுத்த கட்டம். ஆனால் ஒரு சராசரினா 30 வயசு. பட் 30 வயசு கேட்காம 40 வயசில் வந்து குழந்தை ஏன் பத்துக்கலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு அவங்களுக்கே பதில் தெரியும், ஆனால் அந்த பதிலெலாம் தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். சரி, அந்த குரூப் ஆஃப் ஆன்டிஸ் வந்து இவங்களுக்கு கொலை போட்டுறனால வனிதா என்ன முடிவு பண்ணுறாங்க, கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வரதுக்கான எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இவர் வந்து இடம் கொடுக்கவே மாட்டார். ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதுமாரி குழந்தைய பெற்றாங்களா இல்லையான்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தில் இருக்கப்பட்ட அந்த லொக்கேஷன்ஸ் நல்லா இருந்தது. முக்கியமாக அவங்க காட்டுற அந்த வீடு, அது வீடாக ரெசார்ட்டாக தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன கான்செப்ட் இருக்கு இல்லையா, முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்னு தெரியுமா, அது ஒரு அதெல்லாம் எடுத்துக்கவே முடியாத ஒரு லவ். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், கல்யாணமாகி ஃபஸ்ட் நைட் நடந்தால் தான் அது கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நம்ம ஃபஸ்ட் நைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கேயே தெரிஞ்சு போச்சு படத்தோட ரிசல்ட் என்னென்னு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பேங்காக் காட்டுறாங்க, பேங்காக் சுற்றி காட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எது பண்ணியுமே படத்தில் எதுவுமே எடுப்படல. முக்கியமாக நான் வந்து பார்த்தது என்னென்னா, இது ஒரு அடல்ட் படம், இது வந்து பயங்கர கில்மா படம் அப்படி இப்படின்னு A கிரேட் படம் அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அந்த தகுதியாச்சும் இந்த படத்தில் இருக்கான்னு பார்த்தா அதுதான் இந்த படத்தில் சுத்தமே இல்லை. ஒரு கருணாஸ் காமெடி வரும், ஏங்க இந்த போஸ்டர் அப்படி நம்பி போனாங்க, படத்தில் ஒரு பிட்டு கூட இல்லைங்கன்ற மாதிரி. இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு எதுக்கு வந்து A கிரேட் சொன்னான்னு தெரில. ஏன்னா அதை தாண்டி இவங்க அடல்ட் சீக்வன்ஸ் வைப்பாங்க, அடல்ட் மேக்கிங் சீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை நம்மளால் பார்க்கவே முடியல. அதாவது இந்த அடல்ட் சீக்வன்ஸுக்கு யார் இருந்தால் அது இந்த ஏஜ் கிரைட்டீரியா இருக்குல்ல, ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்காங்க, அது ஒரு பக்கம். ஆனால் 40 வயசு ஆளுங்கள் வந்து இந்த அடல்ட் மேக்கிங் சீன்ஸ் பண்ணும்போது நம்மளால் இப்படி தான் பார்க்க தோணுது, அதை பார்க்க தோணலை, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுலேயே அந்த படத்தினுடைய இது போயிடுச்சு, சக்தி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு சீன்ஸுமோ எந்த ஒரு விஷயமோ இந்த படத்தில் சுத்தமாக அமையலை. அது பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கூட அந்த கதையோடு ஒட்டி போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சித்தூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. சித்தூர் கிளம்பி போய் அங்கேயே என்னென்னமோ சீக்வன்ஸ் காட்டுறாங்க. திடீர்னு பாவான்றானுங்க, திடீர்னு பார்த்தா பவர் ஸ்டார் வராரு, திடீர்னு பார்த்தா வந்து ஏதோ மாந்திரிகம் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் திடீர்னு ராபர்ட் வந்து கிளம்பி வந்து கேட்குறாரு. ஒன்றுமே நம்ம, அதாவது நீ கேள்வியே கேட்கக்கூடாது, நான் ஒரு படத்தை எடுப்பேன், ஆனால் படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி வற்புறுத்தி சொல்ல வச்சாங்க. அப்படி தான் இருந்தது. அப்புறம் கிரண் எதுக்கு ஒரு பாட்டுக்கு வராங்க, அவங்க எதுக்கு என்ன பண்ணுறாங்க, அது வந்து சந்தேகப்படுற மாதிரியான சீக்வன்ஸ். இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் 1008 படத்தில் பார்த்தாச்சு. அதனால் இது புதுசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். அதுமாதிரி படத்தில் வந்து மேக்கிங்லாம் ரொம்ப அமேச்சூரான மேக்கிங் சொல்லலாம். ஒரு சீனுக்கு போகிறாங்க தெரியுமா, அந்த சீன் ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கிளியராகவே இல்லை. அப்படியே ஜம்ப்பு தான் போகிறாங்க. உங்களை எந்த ஒரு சீனுமே உங்களை உட்கார வைக்காது. முக்கியமாக பாய்ஸ், தயவு செஞ்சு இதில் அடல்ட் சீன் இருக்குன்னு நம்பி போகாதீங்க. சத்தியமாக அடல்ட் சீன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமை வந்து வேறு எதுக்காக வேஸ்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, சரிங்களா. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு அமைச்சரான மேக்கிங், ஒரு அமைச்சரான அவுட்புட், இவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு மட்டுமே ட்ராவல் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருந்தால் கூட படம் வந்துருக்கும். ஆனால் இவங்க சீரியல் தனமாக அவங்க வந்து கேஸ்டிங் பண்ண விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அவங்களே நம்பி அவங்களே எடுத்த படம், அதில் ஒன்றுமே வரலை. அதுதான் பிரச்சனையே. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்றதுனா
நம்பி ஏமாந்து போவாங்கன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5க்கு நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெகக்னேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.